أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد رب اشرح لي صدري ويسر لي அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்போதும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பயான்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ வயநாட்டுல ஒரு பெரிய பேரிடர் ஏற்பட்டு பல பேர்கள் தன்னுடைய உயிர்களையும் தன்னுடைய சொந்த பந்தங்களையும் தன்னுடைய உடைமைகளையும் இழந்து உயிருள்ளவர்கள் நிர்கதிகளா நிக்கிறாங்க. உயிரற்றவர்கள் மண்ணோட மண்ணா புதைந்து அவர்களுடைய உடைமைகள் எல்லாம் மண்ணோட மண்ணா புதைந்த நிலையில இருக்கு. இப்ப இந்த பேரிடர் இங்க மட்டும்தான் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டனா, இந்த உலகத்துல பல இடங்கள்ல பல பேர்கள்ல நடைபெற்றுட்டே தான் இருக்கு. அதாவது அது வெள்ளமா இருக்கலாம், இல்ல பூகம்பமா இருக்கலாம், இல்ல சூறாவளியா இருக்கலாம். இப்படி பல விஷயங்கள் மூலியமா இந்த பேரிடர்கள் நடந்து மனிதர்களுடைய உயிர்கள் போய்கிட்டே தான் இருக்கு. இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன விஷயம் தெரிய வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில பல வசனங்கள்ல நமக்கு முன்னாடி வாழ்ந்த முந்தைய சமுதாயங்கள் இந்த மாதிரியான பேரிடர்கள்ல எப்படி அழிஞ்சாங்க, ஏன் அழிஞ்சாங்க அப்படிங்கிறத சொல்லி காட்டுறான். இப்ப எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஆது சமுதாயம், இப்ப சமூது சமுதாயம், இவங்க எல்லாம் இறைவனுடைய தண்டனைக்கு உள்ளாயி இந்த பேரிடர்கள் மூலியமா அழிஞ்சிருக்காங்க அப்படின்னு இறைவன் சொல்றான். ஏன்னா நபிமார்கள் அனுப்பப்பட்ட பின்னரும் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய மன இச்சைக்குட்பட்டு இறைவன் எதெல்லாம் தடுத்தானோ அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நபிமார்களுடைய வார்த்தையை அவங்க கேட்கல, அதனால அவங்களுக்கு தண்டனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு இறைவன் திருமறையில சொல்லி காட்டுறான். இவங்க மட்டும் இல்ல, இவங்கள மாதிரி பல பேரையும் இறைவன் தன்னுடைய திருமறையில எடுத்து காட்டுறான். இப்போ நம்ம அதை பத்தி விளக்கமா பார்க்கணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா இறைவன் அது தண்டனைன்னு சொல்லிட்டான். அந்த சமுதாயத்தவர் செய்த தவறுக்கு ஏற்பட்ட ஒரு தண்டனைன்னு அல்லாஹ் தண்டனை கொடுத்துட்டான். அந்த தண்டனையில இருந்து நம்ம படுற படிப்பினைகளை விட இதை தவிர இந்த காலத்துல நடக்குது பாத்தீங்களா பேரிடர்கள், அது மூலியமா நமக்கு என்ன படிப்பினைங்கிறதா ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பொதுவா எல்லாத்தையுமே இறைவனுடைய தண்டனை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த ஆது சமுதாயம் சமூக சமுதாய மக்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த வேதனை இறைவனுடைய தண்டனைன்னு சொன்னா அது இறைவனாலேயே சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் இது அந்த மக்கள் செய்த தவறுகளுக்கு நான் கொடுத்த தண்டனை அப்படின்னு இறைவன் எடுத்து சொல்லல. அப்போ இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ ஒரு காரணம் எல்லாரும் என்ன சொல்றாங்க, டிவியை திறந்தாலும் அவங்க சொல்றது என்னவா இருக்குன்னா, அதாவது அவங்க இயற்கையை பாதுகாக்கல, காடுகளை பாதுகாக்கல, இந்த மாதிரி இயற்கையான இடங்களை சுரண்டி பேராசையுடைய மக்கள் அங்கேயும் வீடு கட்டி அங்க மனிதர்கள் வாழ்ற இடமா மாற்றத்துக்காக வேண்டி இயற்கையை அதோடைய தன்மையிலிருந்து மாற்றினாங்க. அதனால இன்னைக்கு இயற்கை இந்த விளைவை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அது உண்மைதான். ஏன்னா எந்த ஒரு விஷயமுமே நம்ம இயற்கைக்கு எதிராக செய்யும் போது இயற்கை அதோடைய ரியாக்ஷன் என்னமோ அதை நமக்கு காட்டதான் செய்யும். எந்த ஒரு விஷயத்தையுமே இறைவன் எப்படி இருக்கணும்னு அமைச்சிருக்கானோ அது அப்படி இருந்தாதான் அது நல்லது. அதை தவிர்த்துட்டு நம்மளுடைய பேராசைக்காக அந்த விஷயங்களை மாத்தணும்னு நினைக்கும் போது அதோடைய பின் விளைவுகள் பயங்கரமா தான் இருக்கும். இது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனா இயற்கையை அவங்க மாத்தினதும் அவங்களுடைய அந்த சுயநல போக்கும் மட்டும்தான் காரணமா இந்த பேரிடர்கள் நிகழ அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது மட்டும் காரணம் கிடையாது. நம்மளுடைய சொத்துக்களையோ நம்மளுடைய நிலங்களையோ எல்லாத்தையும் நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிறது உண்மைதான். ஏன்னா அததான் இஸ்லாம் சொல்லுது. இறைவனாலதான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் நம்ம ஏனாதானோன்னு இருக்க முடியாது. எல்லா விஷயங்களையும் நம்ம பாதுகாப்பா தான் வைக்கணும். ஆனா நம்ம பாதுகாப்பா வைக்கிறதுனால அது கரெக்டா தான் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இறைவன் இன்னொரு விஷயத்துக்காகவும் இந்த மாதிரியான பேரிடர்களை கொடுக்கறான். அதாவது இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க மக்களுக்கு ஒரு அத்தாட்சிகளை காமிக்கிறதுக்காக இறைவன் எப்படிப்பட்டவன், நம்ம எப்படி வாழணும், நம்ம என்ன தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் விளக்குறதுக்காக இறைவன் என்ன பண்றான், நம்மளை சுற்றியுள்ள ஊர்கள்ல இந்த மாதிரியான
பேரழிவுகளை கொடுத்து அழிக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய திருமறையில சொல்றான். இதுல இந்த அத்தாட்சிகளை மனிதர்களுக்கு நான் திருப்பி 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 காட்டுறேன், ஏன்னா அவங்க அதுல படிப்பினை பெறணும் அப்படின்னு இறைவன் சொல்றான். அப்போ சூரா அஹ்ஸாப்ல சொல்லியிருக்க மாதிரி நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களுமே நமக்கு அத்தாட்சிகள் தான். எல்லா அழிவுகளுமே நம்மை சிந்திக்க வைக்கிறதுக்காக தானே தவிர வேற எதற்காகவும் இல்லை. அடுத்து சூரா தௌபால என்ன சொல்றான்னா, இந்த ஒவ்வொரு ஆண்டிலுமே ஒரு முறையோ இல்லை இருமுறையோ மக்கள் சோதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்க பார்க்கலையா, இவங்க தௌபா செய்து மீள மாட்டாங்களா, இந்த விஷயங்களை நினைவு கூர்ந்து நல்லுணர்ச்சி பெற மாட்டாங்களா அப்படின்னு இறைவன் சொல்றான். நம்ம இறைவன் கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டு மீள மாட்டோமா நம்ம செய்யற தவறுகளுக்கு? அது மட்டும் இல்லாம இதை நினைவு கூர்ந்து நம்ம நல்லுணர்ச்சி பெற மாட்டோமா, நம்ம வாழ்க்கையில நம்ம நடத்தைகளை மாத்திக்க மாட்டோமா அப்படின்னு இறைவன் கேக்குறான். நம்ம என்ன பண்றோம்னா இதை ஒரு செய்தியா தான் பாக்குறோம். இதை நம்ம வாழ்க்கைக்கு கிடைக்கிற படிப்பினையா நம்ம பாக்குறது இல்ல. திருப்பி திருப்பி டிவியில இதை பாக்குறது மூலமா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? நம்மளுடைய நேரத்தை போக்கிட்டு இருக்கோம். பாக்குறது தப்பு கிடையாது, ஆனா அந்த கிடைக்கிற படிப்பினை என்னன்னு சிந்திக்கிறது தான் முக்கியம். இந்த உலகத்துல நடக்கிற நிகழ்ச்சிகள் எதுவா இருந்தாலும் அது அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் நடக்கிறது இல்ல. அல்லாஹுடைய அனுமதியோட தான் இந்த இயற்கை செயல்படுது. இந்த உலகத்துல உள்ள எல்லா விஷயங்களுமே செயல்பட்டு இருக்கு. அப்போ அந்த இயற்கையை இறைவனால கட்டுப்படுத்த முடியாதா? மனிதர்கள் பாவம் செய்தா இறைவன் அந்த இயற்கையின் மூலியமா அவங்கள தண்டிச்சிருவானா அப்படின்னு பார்த்தோன்னா இல்ல. ஏன்னா இறைவன் தன்னுடைய திருமறையில என்ன சொல்றானா, மனிதர்கள் அவர்கள் சம்பாதித்த தீவினைக்காக அல்லாஹ் அவர்களை உடனுக்குடன் பிடித்து தண்டிப்பதாக இருந்தால் பூமியில் உயிர் பிராணிகள் ஒன்றையுமே விட்டு வைக்க மாட்டான். ஆயினும் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அவர்களை பிடிக்காது பிற்படுத்துகிறான். இந்த உலகத்துல ஒருத்தர் செய்த தவறுகளுக்காக தான் அவன் தண்டிக்கப்படுறான், அந்த மனிதர்கள் அழிக்கப்படுறாங்கன்னா இந்த உலகமே அழிஞ்சிருக்கும். இந்த உலகத்துல எந்த ஒரு உயிர் பிராணியுமே விட்டு வைக்கப்பட்டிருக்காது. ஆனா அல்லாஹ் தஆலா விட்டு வச்சிருக்கேன், வெறும் சோதனைகளை மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அதுல உங்களுக்கு ஒரு தவணையை கொடுத்து பாவங்கள்ல இருந்து நீங்க மீள மாட்டீங்களா அப்படிங்கிறதுக்காக தான், நல்லுணர்ச்சி பெற மாட்டோமா அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றாங்க, ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருட்கள் உயிர்கள் விளைச்சல் ஆகியவற்றின் இழப்பினாலும் சோதிக்கிறேன். ஓரளவு தான். இப்ப நடந்தது மொத்தமா உலகத்தையே அழிச்சிடல, ஓரளவு தான். அங்கங்க நடந்துகிட்டு இருக்கு, பூகம்பங்கள் நடக்குது, நிலச்சரிவுகள் நடக்குது, வெள்ளம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறதுலாம் ஓரளவு. அந்த ஓரளவு அச்சத்தாலையும் பசியாலையும் இழப்புனாலையும் ஏற்படுறது நம்மளுடைய சோதனைகள். அந்த கஷ்டப்பட்ட மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம சுத்தி இருக்க மனிதர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அதை சோதனையா வைக்கிறான். யார் அதன் மூலம் அல்லாஹ்வே அதிகமா சிந்திக்கிறா அப்படின்னு அல்லாஹ் தஆலா பாக்குறான். இது மூலியமா நம்ம பெற படிப்பினைகளை பத்தி நான் சொல்றேன். இந்த உலகத்துல ஒரு ஆரோக்கியமான மனுஷங்கிட்ட அல்லாஹ்வுடைய பாதையில நேரத்தை செலவிடுப்பா, அதிகமா இபாதத் செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெரிய அலட்சியம் வருது. இந்த அலட்சியம் எதனால வருதுன்னா, நமக்கு இன்னும் நிறைய வயசு இருக்கு, நமக்கு ஆரோக்கியம் இருக்கு, அப்புறமா நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நல்ல வார்த்தைகள் சொல்லும் போது அதை அலட்சியம் பண்ண வைக்குது. ஆனா இந்த திடீர் மரணங்கள் இருக்கு இல்லையா, நைட்டு தூங்குனாங்க காலையில எழுந்துக்கல, இது எதை குறிக்குது? இப்போ எல்லா மனிதர்களுமே என்ன நினைச்சுக்கிட்டு தூங்கி இருப்பாங்க அவங்க படுக்கும் போது? நம்மளுடைய பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கலாம், நம்மளுடைய பொண்ணுக்கு எப்படி திருமணம் செஞ்சு கொடுக்கலாம், நம்மளுடைய வீட்டை எப்படி கட்டலாம், நம்மளுடைய பேரம்பேத்திகளுக்கு முதற்கொண்டு எப்படி நம்ம சொத்து சேர்த்து வைக்கலாம், இப்படின்ற நினைப்புலதான் அவங்க தூங்கி இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது நாளைக்கு காலை நம்ம இருக்கவே மாட்டோம் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த மாதிரி திடீர் மரணங்கள், அடுத்த நாள் காலையில இருக்கிறவன் இல்லாம போறது எதை குறிக்குதுன்னா, எந்த நேரம் வேணும்னாலும் நம்ம இறந்துடலாம். இந்த உலகம் நிலையான உலகம் கிடையாது, இது நிலையற்றது. நம்ம சம்பாதிச்சது சாதிச்சது எல்லாமே ஒரு நாள் மண்ணோட மண்ணா போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில என்ன சொல்றான்னா, ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றான். அதாவது இந்த உலகத்துல மனிதன் வாழும்போது என்ன நினைப்புல இருக்கான், நம்மளுக்கு எப்ப மரணம் வருமோ அப்படின்ற நினைப்புல இருக்கான். ஆனா மரணத்தை சுவைக்காம எந்த ஆத்மாவும் இங்க இருந்து போறது இல்லை. அதே மாதிரிதான் இப்ப நம்ம நியூஸ் பாத்துக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு மரணம் எப்ப வராதா, நம்ம இத்தனை பேர் இறந்ததா பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம இன்னைக்கு நம்ம இறக்க மாட்டோம் அப்படின்றதுல ஏதாவது கேரண்டி இருக்கா? அடுத்த நிமிஷம் நம்ம இருப்போமான்னு தெரியாது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, உங்களுக்கிடையில் மரணத்தை நாமே ஏற்படுத்தியுள்ளோம், எனவே நம்ம எவரும் மிகைக்க முடியாது, எல்லாரும் என் கைக்குள்ளதான் ஒரு நாள் வரப்போறீங்க அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான பேரிடர்கள் மூலியமா கொத்து கொத்தா மனிதர்கள் இறக்குறதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற முதல் விஷயமா இருக்கு. எல்லாருமே அல்லாஹ் கிட்ட போறோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எல்லாருமே அல்லாஹ் கிட்ட இருந்து தான் வந்தோம், எல்லாருமே அல்லாஹ் கிட்ட தான் போறோம். இதுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு மனுஷன் தூங்கும் போது கூட அவனுடைய
நம்மளுடைய உயிர் அல்லாஹ்வால கைப்பற்றப்படுது. அடுத்து அந்த உயிரை இறைவன் கொடுக்கும் போதுதான் அந்த ஆத்மா மனிதனுக்கிட்டே இருக்குது. அவன் நினைச்சா அந்த உயிரை அந்த உடலுக்கு கொடுத்து அந்த மனிதனை அடுத்த நாள் நடக்க வைப்பான். அவன் நினைச்சா நிரந்தரமா அந்த உயிரை பறிச்சு அந்த தூங்குற உடலை இறந்த உடலாகவே அல்லாஹ் ஆக்கிடுவான். அதுதான் இறைவன் தன்னுடைய திருமறையில சொல்றான். அப்ப இந்த மாதிரியான பேரிடர்கள்ல இருந்து கிடைக்கிற பெரிய படிப்பினைகள் என்னன்னா, இந்த ஒரே நிமிஷத்துல நம்முடைய உயிர்கள், உடைமைகள், நம்மளுடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே நம்மளை விட்டு போறது, இந்த இழப்புகள் எல்லாமே ஏற்படுறது எதை குறிக்குதுன்னா, அது மட்டும் நம்மளை விட்டு போல இறைவன் நமக்கு கொடுத்த ஒப்பற்ற ஒரு கருணையான நேரமும் நம்மளை விட்டு பறிக்கப்படுது. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம நியமத்தா நினைச்சுக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களுமே நமக்கு எதிராக ஒரு நாள் மாறும். அது தண்ணீராகட்டும், நெருப்பாகட்டும், நிலமாகட்டும், நம்ம எல்லாமே இதெல்லாம் நமக்கு தேவை, நம்மளுக்கு அத்தியாவசியம், நம்மளுடைய சொத்துக்கள் நமக்கு முக்கியம், இப்படி நம்ம ஒவ்வொன்றுத்தையும் நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா ஒரு நாள் அல்லாஹ் தஆலா அதை கொண்டே நமக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துவோம். அதே மாதிரிதான் நேரம்ங்கிறது நம்ம நியமத்தா நம்ம நினைக்கிறதே கிடையாது. இந்த உலகத்துல நம்ம வாழும்போது அதை நம்ம நியமத்தா நினைக்கிறது கிடையாது, அது ஒரு அருளாவே நம்ம நினைக்கிறது கிடையாது. ஆனா அந்த அருள் நம்மளை விட்டு போயிருது அப்படிங்கிறத நம்ம உணரணும். இன்னைக்கு இறந்த மனிதர்கள் யாராலையுமே எந்த விதமான நல்ல காரியங்களுமே செய்ய முடியாது. ஏன்னா அவர்களுக்கு உயிர் இல்லை, உயிர் அல்லாஹ்வுடைய வசம் போயிருச்சு. ஆனா இன்னைக்கு உயிரோட இருக்க எல்லா மனிதர்களும் தான் ஆசைப்பட்ட மாதிரி நல்ல காரியங்கள் எவ்வளோ விஷயங்களை செய்யலாம். எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டா டாக்டரா இருந்தாலும் அவங்க நான் உயிரை கொஞ்ச நாள் வச்சிருட்டு நான் அப்புறமா நான் நல்லது பண்ணிக்கிறேன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இறைவன் தன்னுடைய திருமறையில சொல்றான், எப்படியாப்பட்ட இடத்துல இருந்தாலும், நீங்க எப்படியாப்பட்டவங்களா இருந்தாலும் உங்களை மரணம் அடைந்தே தீரும். எப்படியாப்பட்ட பெரிய கோட்டைக்குள்ள நீங்க புகுந்துட்டு இருந்தாலும் நீங்க மரணத்தை அடைந்தே ஆவீர்கள் அப்படின்னும் போது அந்த மரணம் வர்றதுக்கு முன்னாடி உள்ள நேரங்களை நம்ம எப்படி செலவிடணும், ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி செலவிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், இந்த உலகத்துல மனிதன் படைக்கப்பட்டதோடைய முக்கிய காரணமே யார் அழகான செயல்களை செய்யறவங்க அப்படிங்கிறத சோதிப்பதற்காக தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த வாழ்க்கையில நம்ம வாழும் போது நம்மளுடைய வெற்றிங்கிறது என்ன இருக்குன்னா, நம்ம செய்யற செயல்கள் எல்லாமே அழகா அமைதா, அல்லாஹ் பிடித்தமான முறையில அமைதா அப்படிங்கறதுலதான் இருக்கே தவிர நம்ம என்ன சேர்த்து வச்சோம் அப்படிங்கறதுல இல்ல. இன்னைக்கு சேர்த்து வச்ச எதுவுமே அவங்க கிட்ட இல்ல, எல்லாமே மண்ணோட மண்ணா போயிருச்சு. அவங்க இந்த பொருட்களை சேர்க்கறதுக்காக எவ்வளவு நேரங்களை இதுக்கு பின்னாடி போட்டிருப்பாங்க இல்லையா. இந்த ஒரு விஷயங்களாலதான் அவங்களுக்கு சந்தோஷம் வரப்போகுது, இந்த மனிதர்கள் தான் தன்னை காப்பாத்த போறாங்க அப்படின்னு எவ்வளவு நம்பிக்கையோட அவங்கள பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு எந்த விஷயமே அவங்க கிட்ட இல்ல. ஆனா அவங்க இப்ப எதை கையில வச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னா, அவங்க செய்த நல்ல அமல்களை தான் கையில வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதாவது அல்லாஹ்க்கு பிடித்தமான காரியங்களை, இபாதத்துக்களை செய்ய சொல்லும் போது நமக்கு எவ்வளவு சாக்கு சொல்றோம். நம்மளுக்கு உடல்நிலை சரியில்லைனா கூட நம்ம இந்த உலகத்துல உள்ள எல்லா விஷயங்களுமே நம்ம செய்யக்கூடியவங்களா இருப்போம். ஆனா அல்லாஹ்வுடைய பாதையில நேரத்தை செலவிட சொன்னா இல்ல எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சாக்கு சொல்லுவோம். இந்த மனிதர்களை பார்க்கும்போது நமக்கு என்ன படிப்பினை கிடைக்குது, இந்த உலகத்துக்கு பின்னாடி ஓடி சம்பாதிச்சது எல்லாமே மண்ணோட மண்ணா போச்சு, அதை எடுக்க முடியலையே. அதாவது எந்தெந்த நகைக்காக அவங்க போராடினாங்களோ அந்த நகையெல்லாம் மண்ணோட மண்ணா போய் கிடக்குது. அந்த நகையை வச்சு இவங்க தான் பிணம், இவங்க தான் ஜனாசா அப்படிங்கறத தீர்மானிச்சு வெளியெடுக்கதான் அந்த நகை பயன்படுதே தவிர மற்ற எதுக்குமே அந்த நகை பயன்படலையே. அப்ப இந்த உலக வாழ்க்கையில நம்ம என்ன சம்பாதிச்சோம், காரு மூழ்கி கிடக்குது, வீடு மூழ்கி கிடக்குது, நம்ம பெத்த பிள்ளைகள் எல்லாம் மூழ்கி கிடக்குது. அப்ப நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். சுத்தி இருக்க மனிதர்களுடைய படிப்பினைகளுக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்லும் போது நம்மளாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், யார் தங்கள் மார்க்கத்தை விளையாட்டாகவும் வெறும் வேடிக்கையாகவும் எடுத்துக்கொண்டார்களோ, இன்னும் யாரை இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றி விட்டதோ அவர்களை விட்டுவிடும். எனினும் அவர்களுக்கு ஒவ்வொரு ஆன்மாவும் தான் செய்த செயல்களின் காரணமாக ஆபத்தில் சிக்கிக்கொள்ளும் எனும் உண்மையை குர்ஆனை கொண்டு நினைவுறுத்தும். அந்த ஆத்மாவுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு பாதுகாவலரோ பரிந்துரை பேசுபவரோ இல்லை. அதாவது இறைவன் என்ன சொல்றானா, நீங்க இந்த மார்க்க விஷயத்த ஒரு விளையாட்டா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இதுல விளையாட்டாவும் வேடிக்கையாவும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான் இந்த மார்க்கத்துல விஷயங்கள்ல முதல்ல அது சஹாபாக்கள் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்தை பின்பற்றினாங்களோ, இப்போ நம்ம எல்லாம் மார்க்கத்தை பின்பற்றதுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம கையில் ஈஸியாக கிடைச்ச மார்க்கத்தில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அதை மற்றவர்கள் நம்ம கிட்ட எடுத்துட்டு திணிக்கும் போது கூட அதை நம்ம ரொம்ப அசட்டை பண்ணக்கூடியவங்களா இருக்கும். இந்த ஆன்மா செய்யக்கூடியது எல்லாமே அந்த ஆன்மா அனுபவிக்கும், அது செய்த தவறுகள் மூலியமாவே அது ஆபத்துல சிக்கிக்கொள்ளும் அப்படின்னு இறைவன் சொல்றது எவ்வளோ ஒரு மிகப்பெரிய உண்மையா இருக்கு இல்லையா.
ஏன்னா அங்க அல்லாஹ்வை தவிர வேற எந்த பாதுகாவலரும் கிடையாது. இன்னைக்கு மனிதன் எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன், நவீன உலகத்துல எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். ஆனா இன்னைக்கு பேரிடர்கள் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கானே தவிர அந்த பேரிடர்களை முழுமையா அவனால தடுக்க முடியல. ஏன் ஒரு ஹெலிகாப்டர் கொண்டு போய் கூட உள்ள இறங்க முடியல. அல்லாஹ் தஆலா ஒரு செகண்ட்ல சூழ்நிலையே மாத்திடுறான். எல்லாமே இதனால முடியும் அப்படின்னு நினைக்கிற மனிதனால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கறத இறைவன் தன்னால காட்டிடுறான். என்னால மட்டும்தான் எல்லாமே முடியும் அப்படிங்கறதையும் இறைவன் இங்க காட்டிக்கிட்டு இருக்கான். இந்த உலகத்துல ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க மனிதர்களை பார்க்கும்போது மற்ற மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, பரிகாசம் செய்வாங்க. என்னடா இவன் கொஞ்சம் கூட ஒரு அறிவில்லாதவனா இருக்கான், இவனுடைய வாழ்க்கையை எப்படி என்ஜாய் பண்ணணும் இவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க பரிகாசம் செய்வாங்க அவங்கள சுத்தி இருக்கவங்க. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், நம்பிக்கையாளர்கள் தான், அப்படி நல்ல அமல்கள் செஞ்சுட்டு நம்பிக்கையோட இருக்காங்க பாருங்க, அவங்க தான் வெற்றி பெற்றவங்க அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி அந்த மனிதன் இறந்த பிறகு அந்த மனிதன் கிட்ட கேட்கப்படுமா, இப்போ நீ எவ்வளவு காலம் இந்த பூமியில இருந்திருப்ப அப்படின்னு கேட்கும்போது ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சிறிய பாகம் அப்படின்னு அந்த மனிதன் சொல்லுவானா. அதாவது ஒரு சொற்ப காலம் தவிர இந்த பூமியில நாங்க தங்கல அப்படின்னு அந்த மனிதன் சொல்லுவானா. எப்படி இந்த சொற்ப காலம் தான் நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பூமியில நம்ம எவ்வளோ விஷயங்களுக்காக நம்ம பின்னாடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். பொண்ணுக்காகவும் பொருளுக்காகவும் சொத்துக்காகவும் சொகத்துக்காகவும் நம்ம பின்னாடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோமே, இதெல்லாம் நிரந்தரமா? நமக்கு எது நிரந்தரம்? அல்லாஹ் தஆலா என்ன தன்னுடைய திருமறையில சொல்றான், செல்வமும் பிள்ளைகளும் இவ்வுலக வாழ்க்கையின் அலங்காரங்களே ஆகும், என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய நற்கருமங்களே உம்முடைய இறைவனிடத்தில் நன்மை பயனுடையதா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவனிடத்தில் நம்பிக்கையுடன் ஆதரவு வைப்பவையாகவும் உள்ளன அப்படின்னு இறைவன் சொல்றான். இந்த உலகத்துல உள்ள எல்லா சொத்து பத்து பிள்ளைகள் எல்லாமே இந்த உலகத்துல ஒரு அலங்காரம் தான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், இந்த உலகம் வீணும் விளையாட்டும் என்று வேறு இல்லை அப்படின்னு சொல்றான். இந்த உலகத்துல இருக்க சுகங்கள் எல்லாமே ஒரு அற்ப சுகங்கள், இது எதுவுமே நிலையானது கிடையாதுன்னு சொல்றான். அல்லாஹ் தஆலா இன்னும் என்ன சொல்றான், நான் இந்த உலகத்துல உங்களை வீணுக்காக படைச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல நீங்க என்கிட்ட மீட்டப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு இறைவன் கேட்கிறான். ஏன்னா மனிதர்களுடைய நினைப்பு என்னன்னா, இறைவன் கிட்ட நம்ம போக மாட்டோம் அப்படிங்கிற நினைப்பு தான் நம்ம நல்லது செயலிருந்து நம்மளை தடுத்துக்கிட்டு இருக்குது. எந்த நிமிடம் வேணா இறைவன் கிட்ட நம்ம போகக்கூடியவங்களா இருக்கும், எந்த நிமிடம் வேணா எது வேணா நடக்கலாம் அப்படிங்கிற நினைப்பு, எந்த நிமிடம் வேணா இறைவன் நமக்கு கொடுத்த அருள்ந்து அவன் பறிச்சுக்கிறதுக்கு ஆற்றல் உடையவனா இருக்கிறான் அப்படிங்கிற நினைப்பு மனிதனை அதிகமா நன்மை செய்ய வைக்கும். அப்பதான் அவனுக்கு தெரியும் நம்ம இந்த உலகத்துல வீணுக்காக படைக்கப்படலை அப்படிங்கிற விஷயம். இந்த உலகத்துக்கு உதாரணத்தை இறைவன் தன்னுடைய திருமறையில எப்படி சொல்றானா, இவ்வுலக வாழ்க்கைக்கு உதாரணம் நாம் வானத்திலிருந்து இறக்கி வைக்கும் மழை நீரை போன்றது. அதாவது இறைவனால் அளிக்கப்படும் ஒரு மழை நீரை இறைவன் இதுக்கு உதாரணமா சொல்றான். ஏன்னா அந்த மழை நீர் என்ன பண்ணுதான், இந்த பூமிக்கு பல வகையான பயிர்களையும் மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் கொடுக்குதான். அதன் மூலியமா அந்த மனிதர்களும் கால்நடைகளும் நன்மை அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். அந்த பயிர் முற்றி முடிவில் பூமி அந்த பயிர்கள் மூலம் தன் அலங்காரத்தை பெற்று கவர்ச்சி அடைந்த பொழுது, அதாவது இறைவன் கொடுக்கிற அந்த மழையின் மூலியமா பல வகையான தானியங்கள் விளைந்து அதெல்லாம் வளர்ந்து அது நல்ல கவர்ச்சி அடைந்து வரும்போது என்ன ஆகுதான், அதோடைய சொந்தக்காரங்க என்ன செய்ய நினைப்பாங்களாம், இதெல்லாம் நமக்கு தான் சொந்தம், இதெல்லாம் அறுவடை செய்ய நம்ம தான் சக்தி பெற்றவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அச்சமயம் இரவிலோ பகலிலோ அதற்கு நம் கட்டளை அதை நாம் அழித்து விட்டோம், அது முந்தைய நாள் அவ்விடத்தில் இல்லாதது போன்று அறுக்கப்பட்டதாக அதை ஆக்கிவிட்டோம். இவ்வாறே நாம் சிந்தனை செய்யும் மக்களுக்கு நம் அத்தாட்சிகளை விவரிக்கின்றோம். இப்போ நடக்கிற விஷயத்துக்கு அப்படியே சான்றா இந்த விஷயங்கள் அமைது பாருங்க. அதாவது ஒரு மனுஷன் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பான், எல்லாம் நமக்கு தான் சொந்தம், அதோடைய அறுவடை கிடைக்கும் போது இதுக்கு சக்தி உடையவங்க நம்ம தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே இறைவன் என்ன பண்றான், ஒரே நிமிஷத்துல அது முன்னாடி எப்படி இல்லாம இருந்ததோ அத மாதிரி நான் அதை அழிச்சிடுறேன், ஒரே கட்டளை தான், உடனே முடிஞ்சிடும் எல்லாமே. இப்போ இந்த மாதிரி இருக்க ஒரு நிரந்தரமற்ற உலகத்துல நீ ஏன் இப்படி உலகம்னு அடிச்சுக்கிற அப்படின்னு சொல்லி இதை நீ சிந்திக்க மாட்டியா அப்படின்னு இறைவன் தன்னுடைய திருமறையில கேட்கறான். அப்போ அல்லாஹ் தஆலா நம்ம எதெல்லாம் அருள் நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கறது மட்டும் நம்மளுடைய அருள் கிடையாது. உண்மையான அருள் எதுனா அதை அனுபவிக்கக்கூடிய நேரத்தையும் அதை எப்படி அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவையும் நமக்கு கொடுக்கறது தான் பெரிய அருள். அந்த மாதிரியான அருளை நம்ம பெற்றிருக்கோமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா உலகத்திலேயே நேரம் தான் மிகப்பெரிய அருள். இந்த உலகத்துல வாழ்ற மக்கள் நஷ்டத்துல இருக்காங்களாம். யாரை தவிர, அதாவது யாரு நன்மையை ஏவி தீமையை தடுத்துக்கிட்டு இருக்காங்களோ, நல்ல அமல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ,
பொறுமையோட இருக்காங்களோ இவங்களை தவிர மற்றவங்க எல்லாருமே நஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னு இறைவன் சொல்றான். அப்போ நம்மளுக்கு இருக்க அந்த சொத்தோ சுகமோ எல்லாமே நம்ம அனுபவிக்க கூடியதா இருக்கு, இது எல்லாம் நம்ம பேரம் பேத்திக்கு போகக்கூடியது, இது எல்லாமே நம்மளுடையது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே இறைவன் அது இல்லாத நிலையா ஆக்கிடுவேன், முன்னாடி எப்படி இல்லாம இருந்ததோ அத மாதிரி அதை ஆக்கிடுவேன்னு சொல்லும் போது நீங்க செய்யற அமல்கள் என்றும் நிலையானது, அதுதான் உங்க கூட வரும்போது அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அதுக்கு எவ்வளவு தயாரானவங்களா இருக்கணும். இப்ப இந்த காசு பணம் சொத்து சுகம் இது எல்லாத்தையும் சம்பாதிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இது எல்லாம் மண்ணோட மண்ணா போக போகுது, இது நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுற சொல்லி இஸ்லாம் சொல்லுதா? அப்படியும் இஸ்லாம் சொல்லல. நல்ல பொருளை தேடுங்க, நல்லபடியா வாழுங்க, ஆனா எந்த விஷயமும் மார்க்கத்துல இருந்து நம்மளை திருப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம எல்லாம் நமக்கு அழிந்து போகக்கூடியது, அதாவது இந்த காசு பணம் சொத்து சுகம் இது எல்லாம் அழிந்து போகக்கூடியது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? கண்டிப்பா இதுல நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. எப்போனா இதை நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கும் போது. அதான் இறைவன் என்ன சொல்றான், நம்பிக்கை கொண்டவரே பேரங்களும் நட்புறவுகளும் பரிந்துரைகளும் இல்லாத அந்த இறுதி தீர்ப்பு நாள் வருவதற்கு முன்னர் நாம் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நல்வழியில் செலவு செய்யுங்கள். எந்த ஒரு விஷயமே நாளைக்கு துணையா இருக்காது. அன்னைக்கு தீர்ப்பு நாள்ல பேரமும் பேச முடியாது, எந்த நட்போ எந்த உறவுகளோ எந்த பரிந்துரைகளோ நம்மளுக்கு பயனளிக்காது. இறைவன் இந்த வசனத்துல என்ன சொல்றான் பாருங்க, நான் கொடுத்ததுல இருந்து நீங்க நல்ல வழியில செலவு பண்ணுங்க, நான் தான்ப்பா உனக்கு கொடுத்துருக்கேன், அதை நான் எந்த வழியில சொல்லணும் அதுல செலவு செய். எந்த ஒரு துணையுமே இல்லாத, எந்த ஒரு பரிந்துரையோ இல்லாத, எந்த ஒரு ஆதரவும் இல்லாத அந்த காலத்துல நான் உனக்கு ஆதரவா இருப்பேன் அப்படின்னு இறைவன் சொல்லும் போது நம்ம இந்த உலகத்துல எல்லாமே சேர்த்து சேர்த்து வச்சு என்ன பண்ண போறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 3 விஷயங்கள் தான் மனிதர்களுக்கு சொந்தம். ஒரு மனிதன் உண்டு கழித்தது, உடுத்து கிழித்தது, கொடுத்து சேமித்தது. இப்போ நம்ம நல்லா பார்க்கலாம், அன்னைக்கு நைட் அவங்க படுத்தாங்க, படுக்கும் போது அவங்க ஃப்ரிட்ஜில் என்னென்ன சாமான்லாம் வச்சிருப்பாங்க, அடுத்த நாள் என்னென்ன சாப்பாடு செய்யணும் அப்படிங்கிற நினைப்போட படுத்திருப்பாங்க. அவங்க நினைச்ச மாதிரி சாப்பிட முடிஞ்சுதா? அடுத்த வாய் சாப்பாடு இறைவன் நாடுனாதான் நம்ம வாய்க்குள்ள போகும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சாப்பிட்டு முடிச்சோமோ அதுதான் நம்மளுக்கு சொந்தமானது. அதே மாதிரி அவங்க என்னென்ன ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் வாங்கி அவங்களுடைய அலமாரியில வச்சிருந்திருப்பாங்க, அந்த ட்ரெஸ் எல்லாம் அவங்க அடுத்த நாள் இருந்து அணிய முடிஞ்சுதா? எத்தனையோ பேருக்கு கல்யாணம் இருந்திருக்கலாம், எத்தனையோ பேர்களுக்கு விசேஷங்கள் இருந்திருக்கலாம், ஆனா அவங்களால அதை அணிய முடியல. அவங்க போட்டு கிழிச்ச ட்ரெஸ் அதுதான் அவங்களுக்கு சொந்தமா இருந்தது. அது மட்டும் இல்லாம எவ்வளோ சொத்துக்களை சேர்த்து வச்சிருப்பாங்க, நகைகளை சேர்த்து வச்சிருப்பாங்க, அது எல்லாமே மண்ணோட மண்ணா போச்சு, எல்லா வீடுகளும் இடிஞ்சு போச்சு. இது எல்லாமே அவங்களுக்கு சொந்தமானதா கிடையாது. அவங்க பேங்க்ல போட்டு வச்சிருக்க சொத்து அவங்களுக்கானதா கிடையாது. அவங்க உயிரே இப்ப கிடையாது. அவங்க எதை அனுபவிப்பாங்க? அவங்க மத்தவங்களுக்கு கொடுத்து சேமித்து வச்சாங்க பாருங்க, அதுதான் அவங்களுக்கு சொந்தமானது. இது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே இந்த நிலைமை தான். இந்த 3 தான் நம்மளுக்கு சொந்தமானது. அப்படின்னும் போது இப்படி திடீர்னு வர மரணங்கள் மூலியமா நமக்கு எந்த நேரம் வேணா நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே பறி போயிடும். நம்ம உயிரோட இருக்கும் போதே இதை எல்லாத்தையுமே அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ்க்காக வேண்டி நம்ம செலவழிச்சோம்னா, நமக்கு அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்சோம்னா நம்ம வெற்றியாளர்களா ஆயிடுவோம் அப்படின்னு எந்த மனிதன் சிந்திச்சு ஒரு முடிவு எடுக்கிறானோ அவன் தான் இந்த உலகத்துல புத்திசாலி. அவனுக்காக தான் இந்த பேரிடர்களை இறைவன் ஏற்படுத்துறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு காற்று பலமா அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா கூட அவங்க என்ன துவா செய்ய ஆரம்பிச்சிருவாங்களாம், யா அல்லாஹ் இந்த காற்றினுடைய நன்மையை நான் உன்னிடம் கேட்கிறேன், இந்த காற்று எந்த நன்மையை சுமந்து வருகிறதோ அந்த நன்மையை, இந்த காற்று எந்த நன்மைக்காக அனுப்பப்படுகிறதோ அந்த நன்மையை உங்ககிட்ட கேட்கிறேன், அதே மாதிரி இந்த காற்றுடைய தீங்கை விட்டும் இது எதற்காக வீசப்படுகிறதோ அதன் தீங்கை விட்டும் உன்கிட்ட நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செய்வாங்களாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, மேகத்தை பார்க்கும் போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முகம் அச்சத்தால வாடிடுமா. இப்போ இந்த மேகம் மழையாக மாறியவுடன் அவங்க முகம் அவங்க அந்த அச்சத்தை இழந்து ஒரு நார்மலான ஒரு நிலைமைக்கு அவங்க முகம் வந்துருமா. அப்போ இதை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்களாம், ஆது சமுதாயத்தினர் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, அந்த மேகத்தை கண்ட போது இந்த மேகத்தை மூலியமா நமக்கு மழை தான் பொழிவிக்க போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த மேகம் மூலியமா அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா தண்டனையை கொடுத்தான், அந்த மாதிரி ஆயிடக்கூடாதே அப்படின்னு சொல்லிதான் நான் இவ்வளவு பயப்படுறேன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்களாம். இத்தனைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எப்படி அல்லாஹ் தஆலா சிறப்பிச்சு தன்னுடைய திருமறையில சொல்றானா, ஆனால் நீர் அவர்களுக்கிடையே இருக்கும் வரையிலும் அல்லாஹ் அவர்களை வேதனை செய்ய மாட்டான். அந்த காஃபிர்கள் என்ன கேட்குறாங்க, நீ எல்லாம் செய்ய சக்தி உடையவனை வந்தா உன்னுடைய இறைவனை எங்க மேல கல்மாரி பொழிய செய், எங்களை அந்த வேதனையை கொண்டு வா பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், நீ இந்த உலகத்துல அவங்க கூட இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வேதனை கிடைக்காது அப்படின்னு சொல்றான். நான் வேதனை செய்ய மாட்டேன் அப்படின்று ஒரு அங்கீகாரத்தை ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கறான். அப்போ இந்த உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட பின்னாடியும்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு காற்றை உணர்ந்துட்டாலோ இல்லை மேகத்தை பார்த்துட்டாலோ இல்லை சில கிரகணங்கள் வந்துட்டாலோ அவங்க எந்த அளவுக்கு பயந்து தொழுது அல்லாஹ் கிட்ட உதவி தேடி இருக்காங்க. ஆனா இன்னைக்கு எந்த உத்தரவாதமும் பாதுகாப்பும் இல்லாம நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எந்த பயமுமே இல்லாம நியூஸ் பார்த்துட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். மூமினான மனிதர்களுக்கு அதிகமா பயம் இருக்கும். இதை ஒரு நியூஸா பார்த்துட்டு உடனே நம்ம அடுத்த சேனலை மாத்தி அடுத்த நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் அறாமான நிகழ்ச்சிகளையும் அருவருப்பான விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு நம்ம நேரத்தை நம்ம கழிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா எல்லா உத்தரவாதமும் பாதுகாப்பும் இருந்து கூட அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்காக பயந்துருக்காங்க. இதுதான் ஒரு மூமினுடைய பண்பு. ஏன்னா அல்லாஹ்வுடைய வேதனை என்னைக்கு வேணா வந்து அடையலாம், நம்மள மரணம் என்னைக்கு வேணா வந்தடையலாம். அந்த மரணம் வரும்போது நம்ம என்ன சேர்த்து வச்சிருக்கோம், நம்ம எந்த நிலைமையில இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பயம் ஒவ்வொரு மூமினுக்கும் இருக்கணும். ஒவ்வொரு மலை ஒரு மேகத்தை பார்க்கும் போதும் அந்த மூமின் தன்னுடைய பாதுகாப்புக்காக மட்டும் இல்லாம இந்த உலகத்தார் எல்லாருடைய பாதுகாப்புக்காகவும் துவா செய்யக்கூடியவனா இருக்கணும். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நன்மைகளை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நன்மைகளை சேர்த்து வைக்கக்கூடிய மனிதனா அந்த மனிதர்கள் இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்றான், அவர்கள் பாவ மன்னிப்பை கேட்டு கொண்டிருக்கும் போதும் அல்லாஹ் அவர்களை வேதனை செய்பவனாக இல்லை. எந்த ஒரு மனிதனும் மனம் திருந்தி பாவ மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டானா அந்த மனிதன் தண்டனை செய்யப்பட மாட்டான். அவனுக்கு அல்லாஹ் தாலா வேதனையிலிருந்து அவனை தடுத்துருவான் அப்படின்னு அல்லாஹ் தாலா கேரண்டி கொடுக்குறான். இன்னைக்கு எத்தனை மனிதர்கள் நம்ம செய்யற பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு இறைவன் கொடுத்த அந்த மிகப்பெரிய ஒரு வரமான நேரத்தை ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம பாழாக்கிட்டு இருக்கோமே, இதுக்காக நம்ம இறைவன் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறோமா? எவ்வளவு பெரிய பாவங்களும் செய்யறோம், சிறிய பாவங்களும் செய்யறோம். இந்த மாதிரி நமக்கு கொடுத்த அருளை வீணாக்குறது அதை விட மிகப்பெரிய பாவம். அதையும் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இதுக்கெல்லாம் நம்ம இறைவன் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். அதே மாதிரி இறைவன் இன்னொரு இடத்துல என்ன சொல்றான், நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் ஒரு கூட்டம் இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துலயும் வேதனை செய்யப்படாது அப்படின்னு சொல்றான். நம்ம எவ்வளவு நன்மையை ஏவுறோம், தீமையை தடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும். ஒருத்தர் நமக்கு நன்மையை ஏவுனாலே அதை செய்யவே நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. நம்ம போய் இன்னொருத்தருக்கு நன்மையை ஏவிக்கிட்டு தீமையை தடுத்துக்கிட்டு இருக்கோமா, இல்லை இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில என்ன பண்ண போது, இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி விட்டுக்கிட்டு இருக்கோமா அப்படின்றத நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்ம நினைக்கலாம், அப்போ இப்ப இறந்த மனிதர்கள் எல்லாருமே இந்த கேட்டகரியில இல்லையா, அவங்க பாவ மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டாங்களா, அவங்க நன்மைகள் செய்திருக்க மாட்டாங்களா, அவங்க நன்மை ஏவி தீமையை தடுத்திருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா, அதாவது அழிக்கப்பட்ட மனிதர்களுக்குள்ள நல்ல மனிதர்களும் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க. அல்லாஹ் தான் அதை அறியக்கூடியவனா இருக்கிறான். ஆனா அல்லாஹ் தாலா தன்னுடைய அத்தாட்சிகளை காட்டுறதுக்காகவும் அழிக்கிறான். அது மட்டும் இல்லாம பாவம் செய்த மனிதர்களையும் இறைவன் அழிப்பான். அப்ப அந்த பாவம் செய்த மனிதர்களுக்கு ஊடா நிறைய நல்ல மனிதர்கள் இருந்தா அவர்களும் அழிக்கப்படுவாங்களே அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்கப்பட்டதுக்கு, ஆமா அவங்களும் அழிக்கப்படுவாங்க, ஆனா அவங்களுடைய நியத்துக்கு ஏற்ற மாதிரி நாளைக்கு மறுமையில எழுப்பப்பட்டுருவாங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதனால நம்ம எந்த நேரமும் நன்மைகளை பண்ணி தயாரா இருந்தா நமக்கு அழிவே வந்தாலும் நம்ம நன்மையை ஏவி தீமை தடுத்துக்கிட்டு இருந்தா, நம்ம கெட்ட மக்களுக்கு நடுவுல இருந்தாலும், நம்ம இறந்தாலும், நம்மளுடைய சொத்து சுகம் எல்லாத்தையுமே நம்ம இழந்தாலும் கண்டிப்பா அந்த மனிதன் வெற்றியாளன் தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த மாதிரியான பேரிடர் காலத்துல நம்ம எல்லாருமே போய் அவங்களுக்கு உதவி செய்யணும். ஏன்னா ஒரு முஸ்லிம் ஒரு உடம்பை போன்றவன். ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டா அதன் மூலியமா நம்மளுடைய உடலே அந்த வேதனையை அனுபவிக்கும், நம்மளால ஒழுங்கா தூங்க முடியாது. அப்போ ஒரு மூமினுங்கிறவன் அப்படிதான் இருக்கணும். அதே மாதிரி ஒரு அடியான் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் காலம் எல்லாம் அந்த அடியானுக்கு இறைவன் உதவி செய்யறான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ நம்ம எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிறத இந்த மாதிரியான பேரிடர் காலங்கள்ல நம்ம காட்டணும். அவங்களுக்காக உடல் அளவுலையும் மனதளவுலையும் பணத்தாலையும் நம்ம அதிகமா உதவி செய்யணும். ஏன்னா இந்த நேரத்துல அவங்களுக்கு உதவி ரொம்ப தேவைப்படுறதா இருக்குது. எல்லாத்துக்கும் மேல கண்டிப்பா நம்ம அந்த மனிதர்களுக்காக துவா செய்யணும். ஏன்னா நம்மளுடைய துவாங்கிறது நம்ம செய்யற எல்லா உதவிகளை விடையும் மிக பெரியது. ஏன்னா அல்லாஹ் நாடாம எந்த துன்பமும் நம்ம அடைவதும் இல்லை, அல்லாஹ் நாடாம எந்த துன்பமும் நம்ம விட்டு எடுக்கப்படுவதும் இல்லை. அப்போ நம்ம அதிகமா துவா செய்யும் போது இறைவன் அந்த இறந்தவர்களுடைய பாவங்களையும் மன்னிச்சு அங்க யார் யாரெல்லாம் உயிரோட விடப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கான ஒரு ஆதரவையும் தரக்கூடியவனா இறைவன் இருக்கான். அல்ஹம்துலில்லாஹ் சில விஷயங்களை நம்ம இது மூலியமா அறிஞ்சுக்கிட்டு இருப்போம். அல்லாஹ் தஆலா நம்ம எந்தெந்த விஷயங்களை இது மூலியமா கத்துக்கிட்டோமோ, நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச நேரமும் நம்மளுக்கு கிடைச்ச செல்வமும் இது ரெண்டுமே நமக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம்.
இதை நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நாளைக்கு மறுமையில் நம்மளுடைய தரஜாத் உயர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். நினைவில் வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை நம்ம செயல்படுத்தக்கூடிய மனிதர்களாக அல்லாஹாலா நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி நேரம். சூரா யூனுஸ் 10வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுவதாக இங்கு எந்த வசனம் குறிப்பிடப்பட்டுள்ளது? அதன் மூலம் நாம் பெறும் படிப்பினைகள் யாவை? ஹிதாயா குழுமத்தில் இல்லாத சகோதரிகள் தங்களுடைய பதில்களை எங்களுக்கு அனுப்ப விரும்பினால் திரையில் காட்டப்பட்டுள்ள இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். இன்ஷா அல்லாஹ்.